ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகிலேசா பார்க்கடல் வாசா ஜானகிலேசா பாடுகின்றேன் வரதா ராகவனே ரமணா ரகுநாதா கல்லான பெண் கூட பொன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்ணேலே கல்லான பெண் கூட பொன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்த அன்பைதா ராகவனே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு உதித்தாரே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே வைதேகிநாதா வைதேகிநாதா வடமலை ராஜா வைதேகிநாதா வடமலை ராஜா ஆனந்தா அன்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகிலேசா பார்க்கடல் வாசா ஜானகிலேசா பாடுகின்றேன் வரதா ராகவனே ரமணா வணங்குகின்றேன் சுவாமி. எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றது எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்து நின்றவுடன் அளவுகிற மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற்பெருக தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுகள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சொல். நல்ல மண்ணோட தரம் வளரும் பயிரில் தெரிந்து கொள்ளலாம். நல்ல குடும்ப பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடை உடை பாவனை போல அருமையான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன் என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீ வாழ்க வாழ்த்துவது இறையருளாலே. அப்படி ராமாயணத்தை தொடர்படுத்தி ஒரு பாடல். அதுலயும் கல்லான பெண் கூட உன்னாலே மண் பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே அகலியனுடைய கதையை அந்த பாடலோடு ராமாயணத்தை தொடர்படுத்தி அழகான பாடலாக பாடி முடித்தாய். இப்பண்ண நிகழ்ந்தவண்ண இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ண அன்றி மட்டும் உயர்வண்ண உருவதுண்டோ மை வண்ணத்து அறைக்கு போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன். கைவண்ணம் யாரை கண்டாரு? தாடகை வதம் செய்யும்போது ராமனுடைய கை திறமையை கண்டாராம் விஸ்வாமித்திரர். அதுக்கு அடுத்தபடியாக கால் துகள் பட்டு கல்லா இருந்தவள் அகலிகை பெண்ணா எழுந்த உடனே கால் வன்மையை கண்டேன்னு பாடினார். அப்படி பொருள்கள் எல்லாம் பொருள்பட ராமாயணத்தில் கம்பர் பாடி இருந்தாலும் இந்த இடத்திலே உன்னை நான் வாழ்த்துவது கடமையாகும். சொல்லுக்குள் இருக்கும் பொருள் சொல்லை விட்டு எப்பொழுதுமே பிரிவதில்லையா?
மாதுளம்பழத்தை உரிச்சா எப்படி வித விதையா வருமோ ஞானிகர்களுடைய கருத்து அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பாக சுவாமி. பார்க்கக்கூடாது. அதனாலதான் பெரியவர்கள் தரிசனம் பாவ விமோச்சனம் சொல்லி இருக்காங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா. ஆமா. அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு கிளவி சொன்னா அதை வருடத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்து அதனால ஒரு திருவிழா ஏற்படுத்தி இந்த திருவிழாவில் இந்த கலைஞர்களை வரவைத்து வாழ்க்கை சிறக்கும்படியாக மகிழ்விக்க பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தருங்கிற மாதிரி இப்படி ஒரு திருவிழாவை நடத்தி அந்த திருவிழாவுக்கு நம்மளை எல்லாம் அழைச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நல்ல விஷயம். உங்களை போல பெரியவங்களை பார்க்கறதே பெரிய புண்ணியமா சுவாமி. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அறியும் ஜீவன் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணும்பாங்க. அப்படின்னா மண்ணுண்ணி மாப்பிளையே காவிரையே கூவிரையே எங்களப்பன் கோவில் பரிச்சாலியே கண்ணா பின்னா மன்னாதன்னா சோழரங்க பெருமானே என்று அறியும் ஜீவன் ஒண்ணுதான். ஆமா, அறிக்கும் ஜீவனுக்கு பிறந்தவர் தான் யாரவர்? ஹரிஹரசுதன். ஹரிஹரசுதன் ஐயப்பன் 18 படிகளுக்கு சொந்தக்காரர். 18 படியில ஏறன குண்டலினி சக்தி மேலோங்கி வந்து நிற்கும். அந்த ஒரு வினாடி வேண்டுதல் பிரார்த்தனை வைத்தால் ஐயப்பன் நிறைவேற்றி காட்டுவார் என்று அந்த 18 படியினுடைய தத்துவத்தை சொல்கிறார்கள். அந்த வகையில் உன்னை வாழ்த்துவது கடமையாக. சபரியிலே தெரியுதுவார் மகர ஜோதி தர்ம சாஸ்தாவின் அருகூறும் கருணை ஜோதி. சபரியிலே தெரியுதுவார் மகர ஜோதி தர்ம சாஸ்தாவின் அருகூறும் கருணை ஜோதி. சரணபாடி சரணபாடி சாமியை தேடி சரணபாடி சரணபாடி சாமியை தேடி அவன் சன்னதியில் நதியில் கூடுகின்றார் ஆயிரம் கோடி. சபரியிலே தெரியுதுவார் மகர ஜோதி தர்ம சாஸ்தாவின் அருகூறும் கருணை ஜோதி. நோம்பிருந்து கார்த்திகையில் மாலை ஓடுவோம் சபரி வாசன் புகழை பாடுவோம். கார்த்திகையில் மாலை ஓடுவோம் சபரி வாசன் புகழை பாடுவோம். திருமுடியை தலையில் ஏந்தி யாத்திரை செல்வோம். திருமுடியை தலையில் ஏந்தி யாத்திரை செய்வோம். அவன் திருவடியின் துணையுடனே யமனையும் வெல்வோம். ஐயன் திருவடியின் துணையுடனே யமனையும் வெல்வோம். சபரியிலே தெரியுதுவார் மகர ஜோதி. பப்பையிலே நீராடு பாவங்கள் மறையும் வேட்டை உள்ளாடு போது சிந்தனை தெளியும். பப்பையிலே நீராடு பாவங்கள் மறையும் வேட்டை உள்ளாடு போது சிந்தனை தெளியும். 18 படிகளிலே தத்துவம் புரியும். 18 படிகளிலே தத்துவம் புரியும். மலர்பாதம் சரணடைந்தால் துன்பமும் விலகும். ஐயன் மலர்பாதம் சரணடைந்தால் துன்பமும் விலகும். சபரியிலே தெரியுதுவார் மகர ஜோதி. மலையெங்கும் எதிரொலிக்கும் சரணகோஷம். ஓம் சாமியே சரணமையப்போ சரணமையப்போ. மலையெங்கும் எதிரொலிக்கும் சரணகோஷம். மணமகிழும் சாமிக்கு தினம் நெய் அபிஷேகம். மணிகண்டன் போல் உலகில் தெய்வமும் இல்லை. மணிகண்டன் போல் உலகில் தெய்வமும் இல்லை. அவன் மலர்பாதம் சரணடைந்தால் துன்பமும் இல்லை. ஐயன் மலர்பாதம் சரணடைந்தால் துன்பமும் இல்லை. சபரியிலே தெரியுதுவார் மகர ஜோதி தர்ம சாஸ்தாவின் அருகூறும் கருணை ஜோதி. நன்றி நன்றி நன்றி.
இப்படி ஜோதிதான் உலகத்துல பெரிய ஒரு சுடராக சோதியே சுடரே சூழொளி விளக்கேனார் மாணிக்க வாசகர். வள்ளல் பெருமானார் ஜோதியில் ஜோதியில் ஜோதியானார், மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடரேனார் நக்கீரரு, அங்கிங்கனாதபடி எங்கும் ஜெய பிரகாசமாயினார் தாயுமானவ சுவாமி. அப்ப எல்லாரும் சுடரை வழிபட்டார்கள். பஞ்சபூதம் தான் இந்த பூமியை காக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்பு. நெருப்புங்கிற ஜோதி தன்னுள் எது விழுந்தாலும் தனதாக்கி கொள்ளும். மற்ற நாளும் தன்னை அது போல சேர்த்துக் கொள்ளும். எது போல? காத்து பாரு, ஆமா, எல்லா பக்கம் வீசுது. தெற்கே இருந்து வந்தா தென்றல், வடக்கே இருந்து வந்தா வாடை, மேற்கே இருந்து வந்தா கோடை, கிழக்கே இருந்து வந்தா கொன்றை. இப்படி எல்லா காற்றுக்கும் பேர் இருக்கு. இந்த காத்து காத்தா கொஞ்சமா வீசினா ரொம்ப இதமா இருக்கும். கண்டிப்பா. அதுவே கொஞ்சம் கூடுதலா வீசினா உடம்பு வலிக்கும். அதே காற்று மலரோட சேர்ந்து வந்தா மணக்கும். அதே காற்று மலத்தோட சேர்ந்து வந்தா நாரும். காத்து தான் இங்க சேருது, அங்க பெறும். சேர்ந்ததோட அதுவும் சேர்ந்துருது. அக்கினி அப்படி இல்ல, நெருப்பு அப்படி இல்ல. எதோட சேர்ந்தாலும் எல்லாம் நெருப்பாக்கிட்டு தனதாக்கி கொள்ளும். எது விழுந்தாலும் தனதாக்கி கொள்ளும். அதனாலதான் சூரியனை கடவுளாக கும்பிட்டார்கள். சுடர் தந்த கடவுள். அதான் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் முதல்ல சூரியன். அதுக்கப்புறம் தானே சிலைகளா வடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த தெய்வத்துக்கு பேரு அந்த தெய்வத்துக்கு பேரு மக்களால் பார்த்து வைக்கப்பட்டது தானே. அதனால தப்பு இல்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானான்னு பாக்குற கேள்வி எழுந்துருச்சேங்க. அந்த ஆற்றலும் சிந்தனையும் மனிதனுக்குள்ள இருக்குங்கிறத கொண்டு வந்து நம்ம தானே இருக்கணும். அந்த வகையில உன்னை பார்த்து சில விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற அவா. அதனால கேட்கவா, கேட்க வேண்டிய கேட்கவா நிறுத்திட்டீங்க. கேட்கவான்னு ஒரு முறை கேட்டதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. 3 முறை கேட்கவா கேட்கவா கேட்கவான்னு அர்த்தம். தண்ணீரும் 3 பிழை பொறுக்குமா. ஆமா, தண்ணீரும் 3 பிழை. தவறி விழுந்தவங்களை முதல்ல கை தூக்கி விடும். தட்டு தருமாறி. 2வது தடவையும் கை தூக்கி விடும். ஆமா, 3 முறைக்கு மேல எந்திரிக்கலன்னா அதுக்கப்புறம் உள்ள போக வேண்டியதான். ஆமா, அதுவா மேல தூக்கி விடும் போது எந்திரிச்சுக்க வேண்டியதான். எல்லாத்துக்கும் ஒரு 3 ஒண்ணுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிட்டேன். ஆமா, இதுக்கு மேல அப்படி சொல்றாங்க இல்ல. ஆமா, எச்சரிக்கை விடும். ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, இதுக்கு மேல மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. அவருக்கு தண்டனை உண்டு. அதனாலதான் 3ன்னு ஒரு கணக்கு வச்சாங்க. எப்போதுமே இலக்கணமும் அதைத்தான் கத்து கொடுக்குது. எப்படி 3க்குன்னு தனி பெருமையே உண்டு. சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர், முத்தமிழ் 3, ஆமா, முக்கணல் 3, இப்படி ஒவ்வொன்னா 3 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அது போல 3 ஏன் சொன்னேன்னா கேட்கவா, நான் கேட்க நீ வா. ஓ, நீங்க கேட்கறதுக்கு நான் வரணும். நான் கேள்வி யார்கிட்ட கேட்கறது? எங்கிட்ட தான் கேட்கணும். அதுக்காக நீ வரணும். நான் கேட்க அவா, அவான்னா கேட்கணுங்கிற எதிர்பார்ப்புல இருக்கு. விருப்பம் அவான்னா விருப்பம். சரி, நான் கேட்க, நான் கேட்கவா. ஓ, நான் கேட்க நீ வா. கேட்க விருப்பம் அவா, கேட்கவா நான் கேட்கவா. 3ஐயும் ஒரே தடவை கேட்டுறீங்க. ஏன்னா ஔவையார் என்ன பண்றா, தமிழ் மூதாட்டி மதுரைக்கு போறா. பாண்டிய மன்னன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து மடத்துல உட்கார்ந்து இருக்கிறா. அந்த நேரத்துல சுத்தி இருந்த புலவர்கள் எல்லாம் கேட்கிறா, என்ன பாட்டி தமிழ் மூதாட்டி, தமிழ் மன்னனுடைய கல்யாணத்துக்கு போனீங்களே, சாப்பாடு எப்படி? அருமையான சாப்பாடா தான் இருக்கும். மன்னர் வீட்டு கல்யாணத்துல சாப்பாடுக்கா குறைச்சலா இருக்கும், பஞ்சமா இருக்க போகுது. இப்போ எல்லாம் என்னென்னமோ கட்டி வெட்டி போடுறாங்கல்ல, கல்யாணம் நடக்குது, தேவையாது. ஆமா, ஆனாலும் பாருங்க அவ சொன்னா உண்டேன் உண்டேன் உண்டேன். அந்த அம்மாவோட நீங்க சேர்ந்தீங்களா, இந்த அம்மா உங்களோட சேர்ந்தாங்களா? அவங்களும் 3 முறை, நீங்களும் 3 முறை ஆயிட்டு. ஏன் சொன்னா 3 தரம் சொன்ன உடனே புலவர்கள் நினைச்சாங்களாம், சரி ஒவ்வொரு தரம் உட்காந்து மெதுவா 3 பந்தியில சாப்பிட்டு இருப்பாள் அப்படின்னு நினைப்பா. அப்படித்தானே எண்ணம் தோணும். ஆமாமா, பொசுக்குன்னு தோன்றது அதுதானே. நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு நினைக்க. அந்த கிழவி சொன்னா, பெருவழுதி தமிழ் மன்னன் பாண்டியன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போன பெருமையை சொல்றேன் கேளுங்கப்பா. கூட்டம் அதிகமா இருந்தது, அதனால நான் தள்ளுண்டேன், அதனால் நெருக்குண்டேன், சோறு உண்டிலேன், வயிறு சுருக்குண்டேன். மொத்தத்துல சாப்பிடல, சோறு திங்காம வந்துட்டேன்டான்னு 3 உண்டேன் போட்டா. அதனாலதான் நானும் 3 தடவை கேட்கவான்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பதை போன்று தமிழ் விளையாடுவதற்கு தமிழ்ல தான் இது போல சங்கதிகள், விஷயங்கள் நிறைய வியாபித்திருக்கு. உங்களை போல பெரியவங்க கேட்கணும், என்ன போல சின்ன பிள்ளைங்க பதில் சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு சுவாமி. கேட்க வேண்டியதை கேளுங்கள், தெரிந்த அளவுக்கு பதில் சொல்றேன். ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி
வித்தியாசமாக சில விஷயங்களை கேட்கும்போது அதுதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யாகும் சுவாமி. இதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப எப்பொழுதுமே ஒருவர் இருக்கிறத பொறுத்தா இன்னொருத்தரை பத்தி மதிப்பிடுவாங்களாம். ஆமா. இப்ப ஒரு வழிய ஒரு ஆற்றங்கர வழியா போயிட்டு இருக்கிறார் ஒரு பெரிய மனுஷர். பெரிய மனுஷர் போயிட்டு இருக்கும் பொழுது போது துணி வெள்ளாவை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒருத்தர் துணி வெளுக்கிறார். ஆமா. அவருக்கு 5-6 பிள்ளைங்க. அப்ப அந்த பெரியவரை பார்த்த உடனே பிள்ளைங்க எல்லாம் கூப்பிடுறாரு. அப்பா காளிமாரா சடகோவா வேகமா வாங்கப்பா பெரியார் வந்திருக்கிறாரு. அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பெரியவர் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்ன உடனே அந்த பெரியவர் நினைச்சிருக்கிறாரு, இப்படியும் பெயர்கள் உலகத்துல வைக்க முடியுமா? இப்படி அடியார்கள் பெயரை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடிய தன்மை இந்த மனிதர்களுக்கு இருக்கா அப்படின்னு வியந்து பார்த்தாராம். அப்ப அந்த பேருக்கு அப்படி என்ன சிறப்பு இருந்திருக்கும்? காளிமாறன் ஒரு பேரு, ஜடகோபன் ஒரு பேரு. இந்த பேருக்கு இப்ப இருக்க காலத்துல இப்ப நான் காவல் பார்க்கிறேன் சுவாமி, இந்த பேரை சொன்னா யாருக்காவது தெரியுமா? அப்படி இந்த பேருக்கு என்ன விளக்கம் நம்ம சொன்னோம்னா ஏத்துக்குவாங்களா? பெயர்கள் எல்லாம் இறைவனுடைய திருப்பெயராலே வைக்கப்பட்டது. ராமதாஸ், ஆமா, ஜெயராஜ், ஆமா, வடமொழி கலந்துருச்சு. வடமொழி கலந்ததுக்கு ஜா கலந்தாலே வடமொழி தானே. வடமொழி ஏன் கலந்து வந்ததுன்னா அதுக்கு பேரு மணிப்பிரவாள நடைன்னு பேரு. அழகு ஓக்கு தமிழே அழகுதான். ஆமா. அழகுக்கு அழகு சேர்ப்பதற்காக முன்னோர்கள் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க. சரி. இப்ப அதையும் நீக்கி சுத்த தமிழ் எழுதுறவங்க உண்டு. மறைமலை அடிகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அவர் பேரு உண்மையான பேரு சுவாமி வேதாச்சலம். சுவாமி வேதாச்சலம். வேதம்னா என்ன? வேதம்னா மறைனா வேதம். அதான் மறைமலை அடிகள். மலை சுவாமி வேதாச்சலம் என்ற பேரை மாத்தி மறைமலை அடிகள் சுத்த தமிழ்ல வச்சுக்கிட்டு தமிழுக்கு பெரிய தொண்டாற்றியவர் அவர். இந்த தமிழை எப்படியெல்லாம் வளர்க்கிறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டார் கணக்கெடுத்தோம்னா, ஏன் சுவாமி யதார்த்தமாவே தமிழ் வளர்க்கணுங்கிறதுக்காகவே மதுரையும் பதில சங்கம் வளர்த்தாங்க இல்லையா? ஆமா. சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தாங்க. இன்னைக்கு அது மாதிரி பேர்கள் எல்லாம் இல்ல. நீ சொல்ற மாதிரி நாகரிகங்கிற பேர்ல பெயர்கள் மாறி போச்சு. சடகோபன்னா யாருக்கு சொல்லப்பட்ட பேர்? அது சிவனுக்கு உரிய பேர் சடகோபன். ஏன்னா கோவத்தோட இருப்பாரு, சடாமுடியோட இருப்பாரு அப்படிங்கறதுக்காக சடகோபன் பேர். இப்ப நிறைய பேருக்கு முருகன், கந்தசாமி, பரமசிவம் அப்படின்னு தமிழ்ல பேர் வைக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பா அதை மரபு மாறாமல் வைக்கிறார். உண்மையா? ஒரு காலத்துல வரலாற்று ஆய்வாளர்கள் யாரேன்னு ஆய்வு பண்ணா தமிழ்நாட்டுல தமிழ் பேர் வச்சிருக்காங்களான்னா இல்லாம போயிட போகுது. அதுதான் உண்மை. அப்ப என்ன செய்யணும்? தமிழுக்கு முக்கியம். தமிழுடைய பேரே இல்லைன்னா நீ தமிழண்டான்னு கேட்பாங்கல்ல. அதனாலதான் நானும் உன்னை பத்தி விசாரணையை சரியாக தொடங்கணும்னு நாடு தொண்டை நாடு. ஆமா சுவாமி. இளம் குறிஞ்சி நாடு நமக்கு என்ன செஞ்சதுங்கிறத விட நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஏதாவது இருந்தாலும் இறந்தா சுவாமி நான் பொம்பளை பிள்ளை, நாட்டுக்கு செய்யணும் இல்லையோ நம்ம வீட்டுக்காக நல்ல பேர் வாங்கி கொடுப்போமே. தெரியுமா உனக்கு? என்ன சுவாமி? பெண்ணுன்னு சாதாரணமா எண்ணி விட கூட. ஏன் சுவாமி? ஆணுக்கு பெண் இழப்பில்லைன்னு பாடினாரு. சொல்றதுக்கு தான் அது ஒத்து வரும் சுவாமி. ஆணுக்கு பெண் சமம் என்றார்கள். ஆனா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லணும். ஆணும் பெண்ணும் சமம். இதுல என்ன ஏற்றத்தாழ்வு? ஆனாலும் ஒரு படி கூடுதலாகவே தாய்மை அடையக்கூடிய தன்மையும் பெண்களுக்கு உண்டு. அப்படி பார்க்கணும் பெண்ணு தானே நான் என்ன சாமி செய்ய முடியும் கேட்டிருந்தா வீரமங்கை வேலு நாச்சியார் செய்ய முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய சாதனை. ஆனா வரலாற்றுல என்ன பேர் வச்சான்? வடநாட்டு சான்சிராணி, தென்னாட்டு சான்சிராணின்னு. ஆமா உண்மைதான். அது தப்பு இல்ல. எவ்வளவு நமது ஆளே இல்ல போர்படைக்கு பெண்கள் எல்லாம் நீங்க வாங்க நான் பயிற்சி கொடுக்கிறேன்னு ஒரு பெண் எதிர்த்துனா இல்லையா? நம்ம பாட்டி வேலு நாச்சியார் பிறந்து 80 ஆண்டுகளுக்கு பிறந்தவதான் மணிக்கர்ணிகை என்ற வடநாட்டு பெண் சாட்சி என்ற நாட்டை ஆண்டவள். ஆனா வரலாற்றுல எப்படி திரிக்கிறேன் அதை ஒரு வய கேட்கல. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி வரலாறு வைக்க கூடாது. ஆனா நாங்களும் ஆமா எதுக்கு வெட்டி சம்பம் என்ன அது மாதிரி அந்த பெண் நினைத்திருந்தால் நாட்டை மீட்டெழ முடியுமா? எவ்வளவு தைரியமும் வைராக்கியம் இருந்திருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், மனம்தான் திடமாக இருக்கு. மனம் அது செம்மையான மந்திர ஜெயிக்க தேவையில்லை. அந்த அம்மா வாழை எடுத்தாங்கன்னா அதுக்கு ஆண்கள் துணை இருந்தாங்கல்ல சுவாமி. அது போல உமக்கும் 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. அவருடைய காரியம் வெற்றி அடையணும் தான் உன்னை வாழ்த்திருக்கேன். அவங்களோட சேர்ந்து வெற்றி அடையணும். தொண்டை நாட்டில இருந்து வேலுமலை சாரல குறிஞ்சி எழுத்தர் காவலுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சுவாமி. ஆமா முருகப்பெருமானுக்காக. காவல் காக்க முடியுமா? முடியுங்கிற நம்பிக்கை இருக்கே சுவாமி. யாரு காத்த சுவாமி? இப்படி தரத்துல முடிச்ச மாதிரி கேக்குறீங்களா சுவாமி? காக்க முடியுமான்னு கேட்கல சுவாமி. இப்பதான் நீங்க சொன்னீங்க பெண்கள் நினைச்சா முடியாதது இருக்காமா? உன்னால காக்க முடியுமா? நீ காத்துறோமான்னு பெரிய மனுஷன் நல்ல வார்த்தையா சொல்லக்கூடாதா? பட்டை தீட்டாத வைரம் ஜொலிக்குமா? ஜொலிக்காது. அப்ப பட்டை தீட்டு தானே ஆகணும். ஏன் சுவாமி? ஆமா தங்கத்தை அறுக்கிறே சரி, வைரத்தை எப்படி தீட்ட முடியும்? வைரத்தை முத அறுக்கணுமே. வைரத்தால் அறுக்கணுமா? முள்ளால் எடுக்கணும். ஆமா. மலத்தால் போக்கணும். சிரமம் தான். சொல்லால் அடிக்கணும். ஆமா. சத்தத்தால் போக்கணும். ஆமா. அது போல தங்கம் எடுக்கிறதுக்கு வேறு வழி. ஆனா வைரம் எடுக்கிறதுக்கு வைரத்தை வச்சுதான் இருக்கணும். ஏன்னா வைரத்துல ஈக்கால் முதலிய குற்றங்கள் இருக்கு. அதுக்காக வைரத்தால் எடுக்க சொன்னாங்க. அதனால அந்த வைரத்தை போல சொல்லிக்கணும்னா அதுக்கு பட்டை தீட்டணும். முத்து தானாவே சொல்லிக்கும். ஆனா வைரம் அப்படி சொல்லிக்காது. அப்படி வைரமா இருக்கிற ஒரு பொருளை உன்னை வைரம்னு வச்சுக்க பட்டை தீட்டணும்ல.
அப்ப அறுக்கணும்ங்கறீங்க. காளை மாடு பயிற்சி பண்ணா சாதாரணமா பயிற்சி பண்றாங்களா? தண்ணீர்ல நீச்சல் அடிக்கணும். ஆமா. அதுக்கு என்னென்னமோ உணவுகள் கொடுக்கணும். அதை ஓட விடணும். அவ்வளவு பயிற்சி பண்ணா தான் பந்தயத்துல பூட்ட முடியும். ஆமாமா. அப்படி ஒரு பொண்ணு போருக்கு தயாராகிறாள் என்றால் 4 வகையான படைகளை கத்துக்கணும். தரைப்படை, வால்படை, காலாட்படை, அதான் கஜ ரதக துர பதாதிகள் சொல்ற எல்லாத்தையும் கத்துக்கணும்ல. இப்ப பந்தயத்துல விடணுங்கிறதுக்காக மாட்டை தூக்கி தண்ணிக்குள்ள ஓடுற மாதிரி தண்ணிக்குள்ள அப்ப ஒரு சோதனை வைக்கணும். சோதனையில வென்றால் அப்ப நீங்க சோதிக்க வந்திருக்கீங்க. அப்படி கிடையாதுமா, பரீட்சைன்னு வச்சுக்க. ஆமா ஆமா, பரீட்சை வேதின்னு ஒரு கல் இருக்கு தெரியுமா? பரீட்சை வேதின்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை எடுத்து வச்சோம்னா தகரம் தங்கமாகுமா. அந்த கல்லு மட்டும் என் கையில கிடைச்சிச்சு. ஆஹா, எதுக்கு சுவாமி அது? எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. என் ஆசை என்ன தெரியுமில்ல, எங்கெல்லாம் கோயில் இடிஞ்சு கிடக்கா அதெல்லாம் எடுத்து கட்டணும். உங்கள்கிட்ட எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஒழுங்கா இல்லாம இருக்கோ அதெல்லாம் சீரமைக்கணும். எங்கெல்லாம் அரசு பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு அதெல்லாம் கட்டணும்னு நல்ல எண்ணங்கள். ஆமா, நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஆபத்து. அதை சொல்லு. ஆனால் ஆபத்தும் தரும். அதுக்காக ஒண்ணு பயம். ஆபத்தும் தரும். போகட்டுமா, உயிர் ஒரு தரம் தானே. அவ்வளவுதான். போகும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒழிக்குமா போனா பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு இருக்கிற காலத்துக்குள்ள நன்மைகளை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போவோமே, நம்ம பேர் நிக்கும். அதனால ஔவையார் எவ்வளவு பாடுபட்டா, என்ன பாடுபட்டு அந்த பாரி வள்ளலுடைய மகள்கள் அங்கவை சங்கவைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. கண்டிப்பா வடக்கிருந்து உயிர் விட்டாரு கபிலர். இன்னைக்கு திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்குவாரு ஊருக்குள்ள கபிலர் குன்றுன்னு, அங்கதான் வடக்கிருந்து உயிர் விட்டதா. இப்படி மன்னர்களும் மன்னருக்காகவே திருமணம் பண்ணி கொள்ளாம அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அப்படி ஒரு நண்பன் இந்த உலகத்துல கிடப்பானா? முடியுமா? கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நட்புனா எவ்வளவு பெரிய அப்படி ஒரு அதான் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துலக நக நட்பது நட்புன்னாரு. நட்புக்கு தான் வள்ளுவர் 5 அதிகாரம் வச்சார். அதனால இங்க என்ன காவல் காக்குற? திரைக்காவல் சுவாமி. யாரு காத்தது இது வரைக்கும் கேட்டேன். யாரு காக்குற அது நமக்கு தேவையில்லாத விஷயம் சுவாமி. இந்த இடத்துல நான் காக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. தேவை இல்லைன்னு ஒண்ணு இல்ல இந்த உலகம். ஏன் சுவாமி? எதுவுமே தேவையில்லை. நமக்கு தேவையானது உண்டு, தேவையில்லாதது உண்டு. எது தேவையில்லைன்னு நினைக்கிற? எது மட்டும் தான் தேவை நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றது அனைத்தும் தேவை. அனைத்தும் தேவை எப்படி சொல்ல முடியும்? சைவ சமயத்துல சத்காரியவாதம்னு ஒண்ணு உண்டு. சத்காரியவாதம் உள்ளது சிதையாது, இல்லது தோன்றாது. நூதனமா ஒண்ணு இந்த பூமியில உற்பத்தி ஆகாது. இதுல இருக்கிறதே மீண்டும் 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 பரிணமித்து வருமே. அது உண்மைதான். அதானே. அதனால எதையுமே கவனிக்கணும். ஒரு கல்லு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த காலத்துல ஒருத்தர் வயல்ல உழுகும் போது கண்டெடுத்த ஒரு கல்லு தான் இன்னைக்கு நிலக்கரி சுரங்கமா நெய்வேலியில இருக்கு. ஆமா. அப்ப ஒவ்வொரு பொருளும் ஒரு காரணத்தை காட்டி தான் இருக்கு. எதுக்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த பொருளால இந்த பூமிக்கு நமக்கு நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அந்த சிந்தனை வேணும். ஏதோ பிறந்தோம் ஏதோ கிடக்குதுன்னு தள்ளி விட்டு போனோம்னா பிரயோஜனம் இல்ல. அப்ப அது போல பயன்படுத்தணுங்கிறீங்க. அதனால பயன் பெற்றால் தான் பயன் பெற வாழணும், பயன்பட வாழணும். கலியுகத்தின் தெய்வமாக இந்த மக்களையே காக்கக்கூடிய கந்த பெருமானே எங்களுக்கு துணை இருக்கார். அவர் துணையோட இருக்கும் பொழுது காக்க முடியுங்கிற நம்பிக்கை. ஏன்னா சொரச கடலை காத்தா முடியல, அசமுக்கு மலையை காத்தா முடியல, இலங்கை லங்கினி காத்தா முடியல, பாலைவனத்தை தாடையை காத்தா முடியல, கருவ திதி காத்தா முடியல, 60,000 வருஷம் சோமுத்திர மகள் செவத்த காத்திருந்தால் முடியல, பாலால கோட்டை கட்டி அனுமன் ஆஞ்சநேய பெருமான் ராமன் எச்சுமணி வச்சு காக்க முடியல. இத்தனை பேர் காக்க முடியல. ரொம்ப வேண்டாம். நீங்க இவங்க எல்லாம் சொன்னீங்க. அவங்களுடைய தன்மை வேற, என்னுடைய தன்மை வேற. உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துமே சொன்னா என்ன அர்த்தம்? சரி, அவங்க எல்லாம் அவங்க தன்மை வேறு. வானரங்கள். ஆமா அப்படின்னு சொல்ல வர்றேன். ஆமா. நம்ம நாட்டை காப்பாத்துறது ராணுவம், அடுத்து காவல் படை, ஆமா அதிரடி படை இருக்கு, அமைதி படை எல்லாம் இருக்கு. இத்தனை படை வச்சு நம்ம நாட்டை அமைதி படை அதிரடி படை எல்லாமே இருக்கு. அத்தனை படைக்கு முக்கிய காவல் ராணுவம். ஆமா. 44 பேர் புல்வாமா தாக்குதல்ல செத்து போன ராணுவ காவல். யாராவது ஒருத்த வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன் அதுக்கு காவல் அதை காக்க முடியல? முடியாது. ஏன் இவ்வளவு பிரச்சனையே காக்க முடியல? ஆமா. அப்புறம் காத்துருவேன். அங்க போய் காக்க முடியாது சுவாமி. இது காக்க முடியும். என்னன்னா கல்வர் பெருதா காப்பார் பெருதா? கல்வர் தான் பெரிதுன்றாங்க. திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்கவே முடியாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்கு. சுவாமி, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் தானே ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப விழிப்புணர்வுன்னு ஒண்ணு வேணும்ல. திருடிக்கிட்டே இருக்கான்னா ஏன் திருடுற அளவுக்கு விட்டுட்டு இருக்கணும்? அப்ப நம்ம சரியா இருந்தா திருட்டு போய் உள்ள வருவானா? அந்த தெளிவு வேணும்னு தான் சொல்றேன். அதைத்தான் நானும் சொல்றேன். கண்ணுக்குள்ள எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். சிரசு கண்கள் தான் பிரதானம். கண்களுக்கு இமைகள். ஆமா. இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுந்துருது. காத்தடிக்குதுன்னு தெரியும் போதே அறிவு இருந்தா கண்ணை முடிக்க வேண்டியதானே. விழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை மீறி விழுந்துட்டா, அதை மீறி விழுகிற அளவுக்கு வச்சுக்க கூடாது. விழுந்துட்டா விழுக கூடாது. விழுந்துட்டான்னா கேக்குறது என்னன்னா, நடந்தா என்ன செய்வ? நடக்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். நடந்து போச்சுன்னா நான் நடக்காதுன்னு நீ உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்னால முடியும். அப்புறம் என்ன சுவாமி நீங்க? அது என்னால முடியும்னா நம்பிக்கை தான். ஆமா. அதுலயும் தன்னம்பிக்கை. ஆமா. அவநம்பிக்கை இருந்துட கூடாது. அவநம்பிக்கை எனக்கு கிடையாது. அதனால சொல்றேன், காக்க முடியாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பல காரணம் சொன்னாலும் காக்க முடியுங்கிறது பல காரணம் நானும் சொல்லுவேன். இப்ப எதுக்கு இந்த விவகாரம்? பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை சுவாமி. அடங்கிருக்கும் பருவம் மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி விதைக்கணும், ஆற்றுள்ள போது தூத்திக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும், பெருமாள் செய்த மாதிரி. அது பெருமாள் பேரன் நீங்க தான். ஒரு விசேஷம் நடத்தி வைக்கலாம்னு பாக்குறேன்.
சாமி விசேஷம்னா மொய் எழுத சொல்லுவீங்களா? அது காசு வாங்கிட்டு செய்யறது ஆ. எல்லாம் கிடையாது, எதையும் எதிர்பார்க்காம செய்யறது. எதிர்பார்ப்பு இல்லாம. ஆமா. அப்படி என்ன செய்ய போறீங்க? நல்ல விஷயம். பருவகாலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா. மருவிக விதி தன்னை மருவிக விதி தன்னை மாற்றகேவராளாகும் சுவாமி சுவாமி. அல்லவோ அம்மா பண்டிநாயகமே. விதி என்பதில்லாவிட்டால் தெய்வமும் தான் ஏது சுவாமி சுவாமி. பாலுண்டு பசியார அம்மா காலம் ஒன்று வேண்டுமோ பண்டிநாயகமே. பாலோடாயினும் காலம் அறிந்துண்ண வேண்டுமே சுவாமி சுவாமி. எல்லாம் விதிப்படின்னு நீ சொல்ல வர்ற. ஆமாம் சுவாமி. அந்த விதியை உருவாக்குவதற்கு ஒரு மதி வேண்டும். ஆஹா. ஆரியம்பா ஆஹா. சிவகுருன்னு 2 பேர் கணவனும் மனைவி. சரி. ஆரியம்பா சிவகுரு. ரொம்ப பக்தியானவங்க, சிவன் மீது பக்தி பண்றாங்க, ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடிய நல்ல குணவதி அந்த அம்மா ஐயா 2 பேரும். அவர் பேரு சிவகுரு, அம்மா பேரு ஆரியாம்பா. ஒரு நாள் ரொம்ப நாள் குழந்தை இல்லை 2 பேரும். சரி சுவாமி. ஒரு நாள் கனவுல சிவபெருமான் ஒரு அடியார் வேடத்துல வர்றார், ஒரு அந்தனரா வர்றார். வந்து ஆரியம்பாள்கிட்ட கேட்கிறார், ஆரியம்பா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கவலைப்படுற, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்கிறேன். சரி. இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்யும்? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளையா? என்னத்த சொல்ல சொல்லு, என்ன சொல்லும்? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைன்னா நல்ல சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு வசதி வாய்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளை. எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு. ஆமா. ஆனா அந்த அம்மா அப்படி கேட்கல. என் கணவனை கேட்டு சொல்றேன் நீ. அப்புறம் என்ன? கனவுல கூட கணவனை விட்டு கொடுக்காம என்ன குழந்தை வேணும் எப்படி வேணுங்கிறத என் வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன்னா. அடுத்து கனவு அவருக்கு வருது, ஐயாவுக்கு சிவகுருக்கு. அவர்கிட்ட கனவுல வந்து கேட்குற, சிவகுரு ரொம்ப காலமா சிவ பூஜை பண்ற, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படி குழந்தை வேணும்னு. அந்த ஐயா என்ன சொன்னா? என் வீட்டுக்கார அம்மாவை கேட்டு சொல்லு. எப்படி ஒரு ஒற்றுமை பாருங்க. இப்போல்லாம் பாரு, ஒரு 10 ரூபா பணம் கொடு, இல்லை 5000 ரூபா பணம் வருதுன்னா என் புருஷன்ட்ட சொல்லாது, என்கிட்ட மட்டும் கொடுத்துங்க. ஆத்தாடி அந்த ஆளுக்கு தெரியவே கூடாது பாக்க. அதுலேயும் நாளை காலையில் 1 கோடி ரூபா கிடைக்குன்னா ரவிக்கு தூங்கவும் மாட்டேன், அது தூங்க மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரனையும் தூங்க விட மாட்டேன். பணத்தை கண்டா புணமே எந்திரிக்கின்றாங்கல்ல, சும்மாவா இருக்கு? ஆனா 2 பேருடைய கனவுலையும் வந்த சிவபெருமான் அவர்களுக்கு என்ன மாதிரி குழந்தை வேணுங்கிறத உணர்ந்து கொடுத்த குழந்தை தான் அவர் தான் ஆதிசங்கரருங்கிறவர். ஆதிசங்கரர் தான் கனகதாரா என்ற சோத்திரம் பாடி பொன்மாரி பொழிய வைத்த தங்க மழை பொழிந்ததாம். கேரளாவில் தன் தாய்க்காக காலடி என்ற நதியை உற்பத்தி செய்தவர். அப்பேற்பட்ட பிள்ளையை பெறணும்னா தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவத்தை எல்லாம் எல்லாரும் செய்ய முடியும். தவம்னா என்ன? காட்டுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே மூச்சை பிடிச்சி அப்படியெல்லாம் இல்ல. இல்லறம் நல்லறமா இருந்தாலே நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தம். அப்ப நீங்க மதியானதான் பயன்படுத்த முடியும்ன்றீங்களா? தமிழர்களுடைய வாழ்வே அறம் சார்ந்ததுமா. அது உண்மைதான். அறம் சார்ந்து வாழ மறந்தோம், அத்தனையும் இழந்தோம். அதுதான் உண்மையான விஷயம். தமிழர்களா வாழ்ந்த முன்னால எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு குழந்தை பிறக்கணும், அது விதியா மதியா? குழந்தை பிறக்குது, அது விதியா மதியா? மதி. விதி சுவாமி. குழந்தை இந்த குழந்தை இந்த நேரத்துல தான் பிறக்கணும் இந்த பூமியிலங்கிறது விதி. அது பிறந்ததுக்கு அப்புறம் தானே மதிய வச்சு பயன்படுத்துறேன். இல்ல நீ சொல்றபடி பிறக்கணுங்கிற விதி இல்லைன்னா மதிய எப்படி பயன்படுத்த முடியும்? எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. எல்லாருக்குமா குழந்தை பிறக்குது? இல்ல. அப்ப எத்தனை பேருக்கு பிறக்காம போகுது? அதுக்கெல்லாம் விதியா காரணமா மதி காரணமா? எதுக்கு? அதுக்கு விதி காரணமா மதி காரணமா? அது அவர் செய்த முற்பிறவி பலன், வினை பயனும். ஒத்துக்கிறீல்ல? ஆமா. அதுதான். இப்ப குழந்தை கருவுல உருவாகுதுன்னா அது விதி. ஆமா. அது வெளியில வர்றது மதி. அப்புறம் எதுக்கு சுவாமி இந்த நாளிகையில இந்த கணக்குல தான் குழந்தை வெளியில வரும்னு சொல்றோம்? அப்ப விதி இல்லையா அது? அப்படி வைக்கலையே. என்ன அப்படி வைக்கலையே? கமலாவதின்னு ஒரு பொண்ணு இருந்தால. ஆமா. அவ நிறைய மாத கர்ப்பிணி இருந்தாங்க. சாதகரை கூப்பிட்டு கேக்குறா, குடும்ப சோசியர் அரண்மனையில குழந்தை பிறக்கிற வாசம் வந்துருச்சு, எப்படி இருக்கு என்னன்னு பார்த்தாரு. அவர் எல்லாத்தையும் கணிச்சு பார்த்து சொன்னார், இந்த குழந்தை கெட்ட நேரத்துல பிறக்க போறேன், அந்த நேரத்துல பிறந்தான்னா இந்த நாட்டுக்கு அவர் இந்த ஊருக்கும் எல்லாருக்கும் அவமானம் வர போகுது, பெரிய கேடு விளையும்னு சாதகர் சொல்றாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவது தீவிராவது அன்னை வளர்ப்பினிலே. அப்ப தாய் என்ன
பண்ணா, தன்னை தலைகீழா கட்டி தொங்க விட சொன்னா. ஆமா. சாதகர் குறிச்ச நேரம் தவறணும். அதுக்கப்புறம் என் புள்ள நல்ல பிள்ளையா பிறக்கணும்னு பெத்து எடுத்தால, அவதானே கோச்சங்க சோழன் கமலாவதி. ஆமா. அப்ப அதுதான் மதின்னு சொல்ல. அந்த அம்மா மதியை பயன்படுத்தினாங்க, விதியோட அவர் பிறந்துட்டார். நீங்க எங்க சுத்தினாலும் நான் இங்க இருந்த வருவேன். விதிப்படி பிறக்க வேண்டிய நேரத்தை மாத்தி அமைச்சவன் அந்த அம்மா மாத்தினாங்க. அந்த அம்மா மதி அது நாளையே தவறிதான் பிறக்கிறது அவரோட விதி. இல்ல, போன ஜென்மத்துல வாங்கின மதி. சரி, நீங்க அப்படி என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துல? பருவமடைந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு. காக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு இல்லம்மா, தன்னை தான் காக்கணுமா. நிறை காக்கும் மகளிர் நிறை காக்கும் காப்பு. அது உண்மைதான். ஆமா. தன்னை தானே காத்துக்க தெரிஞ்சாதான் அவ பெண்ணு. கூட காத்துக்க தெரியாதவ பெண்ணே அல்ல. கூடவே துணை இருந்தாலும் அவனை அடிச்சு புதர்களை போட்டுட்டு கூட வந்தவங்க எடுத்து பொம்பளை பிள்ளைய அதுச்சவராக்கி இன்னும் நீதி கிடைக்காம போராடிக்கிட்டு இருக்க இந்த நாட்டுல தனியா இருந்து காப்பாத்திரலாம்னு சொல்றீங்க. என்ன நியாயம்? இளம் பிள்ளைகளுக்கு தன்னை தானே காத்துக்க முடியும். அது மாதிரி இடத்துக்கு ஏன் சாமி போகணும்? எப்படி துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, கிடையாது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் கூட அந்த இடத்துல படிக்கிற பிள்ளைகளை எங்க போய் சொல்றது? என்ன அங்கெல்லாம் அப்படி குடும்பம் தான் நடக்குது. இதெல்லாம் கேட்கும் போது வயிற்றுச்சலா இருக்கு. ஏன் சாமி நீங்க ஒரு வயிற்றுச்சல் சரி, அது போகட்டும். இதெல்லாம் உனக்கு ஒரு மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்கணும்னா மஞ்ச விரட்டு ஜல்லிக்கட்டுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டினாங்க நம்ம ஆளுங்க. எங்க தமிழரோட விளையாட்டு இது எங்களுக்கு வேணும்னு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இதே மாதிரி நல்ல விஷயங்களுக்காக இளைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா, மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னா எல்லாத்தையும் பெற முடியும். அது அவங்களுக்கு தோணணுமே. அது பல பிரச்சனைகள் இருக்கு. சரி, அது போட்டு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். மாப்பிள்ளைக்கு சிறப்பு இருக்கா? நிறைய இருக்கு. சிறப்பு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நான் அவருக்கு திருமணம் பண்ணிக்கிறேன். சாதாரண மாப்பிள்ளை இல்ல, பின்பு உலகத்துக்கு பெரிய குடும்பத்துக்குள்ள சாமி அப்பேற்பட்ட குடும்பத்திலாம் போய் நான் வேலை வெட்டி பார்க்க முடியுமா சாமி? நானே பறவை விரட்டி தெரியல. கல்யாணம் பண்ணி கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னால ஒப்பந்தம் போட்டுருது. என்ன சுவாமி? புரிஞ்சனை பிரிச்சு கூட்டிட்டு போய் மாமியா மருமோ எங்கிட்ட கிடக்கணும். நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. உங்க அம்மா வீட்டுல இருக்கணுமா, நான் இருக்கணுமா? அப்படி சொன்னா என் பிள்ளை நாளைக்கு கஞ்சி ஊத்துவானா? தெரியுது இல்ல? என் பிள்ளை தெருவில் நீ சொல்ற அவ்வளவு பெரிய குடும்பத்துல போய் நம்மளால ஒண்ணு. அவ்வளவு பெரிய குடும்பம் சொன்னா பெரிய குடும்பம்ங்கிறீங்களே. நான் காட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளை இல்ல. இல்லம்மா, தகுதியில தராதரத்துல மாணிக்கம் இடத்துல வச்சாத்தே அழகு. ஆமாமா இல்லையா? ஓ, தராதரத்துக்கு சொல்றீங்க. அப்பேற்பட்ட குடும்பம் நான் தயாரா இருக்கேன். மாப்பிள்ளைங்கிற பேருக்கு ஆபரணம்னு பொருள். சரி சுவாமி. அந்த ஆபரணத்தை அணிந்து அழகு பார்க்க வேண்டும். வடிவுன்னா தமிழ்ல அழகுன்னு அர்த்தம். அழகுக்கு இன்னொரு பெயர் வடிவு. அந்த வடிவோடு அந்த வடிவு அழகனாகிய. சரி, மாப்பிள்ளைக்கு சிறப்பா சொல்லுங்க சுவாமி. வடிவேலன் குடிகொண்டு வாழ்கின்ற ஊர், வளம் சூழ கடலோரம் வளர்கின்ற ஊர், படையீட்டில் ஒன்றான பதியாம் செந்தூர். எந்தூரில் பிறந்தாலும் செந்தூரை மறவாமல் என்னாலும் சிந்திக்க வேண்டும். எந்தூரில் பிறந்தாலும் செந்தூரை மறவாமல் என்னாலும் சிந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் வடிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் வடிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். வடிவேலன் குடிகொண்டு வாழ்கின்ற ஊர், வளம் சூழ கடலோரம் வளர்கின்ற ஊர், சுடர்வேலால் வரும் நீரை சுவைக்கின்ற ஊர், படை நீட்டில் ஒன்றான பதியாம் செந்தூர். சூரனை வதம் செய்து கடவுள் கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சடாச்சடன், குக்குடகதாரி, மஞ்ச ஏரி, ஆமா ஞாலன், பேர் பெற்றவன், குறிஞ்சி வேந்தன், அழகன், குழகன். என்ன சாமி நீங்க செய்றீங்க? மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க. சரி, மாப்பிள்ளையோட சிறப்புகளை சொல்லுவீங்க. நானும் கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தோம் நீங்க முருகனுடைய பெருமை எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டீங்களே. பெருமாளுடைய பக்தரா இருந்தா நீங்க முருக பக்தரா ஆயிட்டீங்களே சுவாமி. அறியும் ஒண்ணு வருது. ரெண்டு பேரும் மாமனும் மருமையும் இருந்தானே. இடம் அப்படிப்பட்ட இடம். சரி, மாப்பிள்ளை பேரை சீக்கிரம் சொல்லுங்க. என்ன நடிக்கிறவர்? என்ன சாமி முருகனை பசப்பி அச்சில்லாம தேரோட்டம் இல்ல சுவாமி. முருகனை திருமணம் பண்ணிக்க என்னால எப்படி முடியும்? ஏன் முடியாது? அடுத்தவள் புருஷன் ஆயிற்றே இருக்கு. இன்னொருத்தி புருஷன் பொருள் அவங்க இருக்கட்டும். இன்னொருத்தி புருஷன் எனக்கு வேணாம் சுவாமி. போய் சொல்லாத. நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. உம்மா வாய முடிக்கிட்டு. அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உதடுதான் வேணான்னு சொல்லுது. பின்ன மனசு வேணும். எப்போ வருவேன் முருகன், எப்போ வருவேன் முருகன், முருகன் 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 முருகன். இப்படியே நீங்களா இப்படியே சொல்லி சொல்லித்தான் இப்படி இருக்குது. காமுருகா என்று காமுரு அப்படி முருகன் வரட்டும். அந்த மனுஷகிட்ட நானே கேட்டுக்கிறேன். முருகா, இப்படி உங்களை திருமணம் பண்ணிக்க சொல்லி நாரத சுவாமி சொல்றாரு, நியாயமானு கேட்கிறேன். முருகனை திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நீங்க இடத்த காலி எடுத்த பண்ணிருங்க.
காளியா? இடத்த கழுவினீங்க. ஏற்கனவே காளி குடி இருக்கிற அத்தனை நிலத்துல நீங்க இடத்த விட்டு கிளம்புங்க சுவாமி. ஏம்மா கல்யாணம் பண்ணி வைக்காம எப்படி போறது? அடுத்த எத்தனை பேர் காளி இருக்காங்க? சாமி, நான் ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். இந்த உதவியை மட்டும் நீங்க செய்யுங்க. என்ன? நான் உடனே திருமணம் பண்ணிக்கிறேன் அவரை. என்ன உதவி? ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, சரி. அந்த அம்மா தெய்வானைக்கிட்ட தெய்வானிட்ட ஒரு விவாகரத்து பத்திரம் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் உடனே திருமணம் பண்ணிக்கிறேன். இப்ப நீ இவ்வளவு காலமா 12 ஆண்டு காலமா முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்க விவகாரத்து பத்திரம் வாங்கிட்டு வந்த நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காதல் உங்களை மாதிரி பெரியவங்க இருப்பாங்கல்ல. நான் சொல்லவா? ஆ. சத்து சித்து ஆனந்தம், ஆ. சத்து தெய்வ யானை, ஆ. சித்து வள்ளி, ஆ. ஆனந்தம் முருகப்பெருமான், ஆ. மூன்று ஒன்று சேரணும், சச்சிதானந்தம் உருவாகணும். உங்களோட நீ பெரிய- வேண்டான்னு சொன்னா வேண்டாம்னா போக வேண்டியதானே. உனக்கு என்ன? உங்களுக்கு தலை தப்பிக்கணும்னா ஏதோ பிரச்சனை பண்ணணுமா? சொல்லுமன் வார்த்தை கேளம்மா. அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அவள் செவி நீ விடுத்து அவனி தோழலை இருப்ப செவி கொடுத்து, பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே, பூமியில் கோல் சொல்லும் புகழும் நாரதரை கைவரி செய்தி செல்லாத போ. உங்களை மாதிரி பொய் சொல்லி இது பொய்யா? கோல் மூட்டி அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவர். உங்களை மாதிரி ஒரு மனிதர் அந்த உலகத்துல பார்க்க முடியுமா? பெரியவர் வந்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போகுது, எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்த என் மனசுல இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டீங்களே சுவாமி. சிரிக்காம சொல்லுமா. போனா போகுது மச்சின மொண்டாட்டியாச்சேன்னு பார்த்தா வாய் இவ்வளவு நீளுது. போனா போகுது, பெரிய மனசாச்சு நானும் பாக்குறேன். இன்று பொழுது அசமனமாவதற்குள் அந்த சிக்கசிங்கார வேளவனை வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பேன் ஆறுதலும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். பகவான் வைத்தியநாதன் மகன் அது வரைக்கும் இரு பத்தியம். ஆமா இல்லையம்மாவு. முருகா, இல்லையம்மா. ஞான பண்டிதா, தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்து நீ நடிக்கிற கொண்டிருக்கிறேன். அவருக்கு. சீக்கிரம் வாருங்கள் முருகா, இந்த அடியவளுக்கு தரிசனம் தாருங்கள் முருகா. முருகா முருகா, ஏன் ஒரு தடவை ஏன்ட்டுதான் கேட்டா என்ன? விட்டேன் என்று தெரிவித்து நீ காதில் விடவில்லையா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் அன்பா கூப்பிடல. முருகா, ஏய் எரும மாடு, நீ சும்மா இருப்ப. முருகா, எப்படி சவுண்ட் வருது? தூது